उत्सवोत्कथा प्रारम्भः श्रीमद्रमाधवन गोविन्द गोविन्दः. இந்த மாதிரி பூர்வ காலத்துல நம்ம பாரத தேசத்துல துங்கத்வஜன் அப்படின்ற மகாராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டே வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்யம் எல்லாம் ரொம்ப சௌக்கியமா சந்தோஷமா எல்லா விதமான செல்வங்களோட இருந்துட்டு வருது. அப்போ அதே மாதிரி அவருடைய மக்களுக்கு ஏதாவது குறைன்னா அப்போவே போய் அந்த தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல ஒரு மகாராஜாவாக இருக்கிற. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு அடர்ந்த ஒரு காடு இருக்குது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருக்கிற அந்த கிரூரமான மிருகங்கள்லாம் அப்பப்போ வந்து கிராமத்தில் இருக்கிற என்ன பார்த்தீங்கன்னா வீட்டு விலங்கினங்கள் இருக்குல்ல, பூனை நாய் அது இல்லாமல் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து அப்பப்போ வேட்டையாடும் போது தான் வந்து கிராமத்து மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா சரி நம்ம மகாராஜா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மகாராஜா கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஐயா மகாராஜா, இந்த மாதிரி காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் அப்பப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். சரி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா என்ன பண்ணுறாரு, அவங்க சொல்லி என்கிட்ட என்ன பண்ணுறாரு, மறுநாள் காலையில் எழுந்து அவர் வேட்டையாடுறதுக்கு போகிறாரு. அவர் வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சைன்யத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய படைபலத்தோடு சேர்ந்து அங்கே காட்டுக்கு போய் அங்கே காட்டுக்கு இருக்கிற விலங்குகளை எல்லாம் ஒரு வேட்டையாடுறப்போ மத்தியான வேலை ஆகிடுது. அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக அப்புறம் அவருக்கு ரொம்ப வந்து தலைப்பாயிட்டப்போ சரி நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நந்தவனம் மாறும் பிருந்தாவனத்தில் போய் நிம்மதியாக போய் சாப்பிட்டு தூங்கலான்னு போகிறச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே காட்டில் இருக்கிற ஆதிவாசிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திரார சுவாமிகிட்ட பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க ஏதோ பண்ணிட்டோமே நம்ம என்ன போடுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் போய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த திராவிடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காட்டுவாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம மகாராஜா வந்திருக்காரு, அவர் நம்ம பிரசாதம் கொடுக்காம போனால் தப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுக்கலான்னு பார்க்கறச்சு அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு நித்திரையில் இருக்கார், நல்ல தூக்கத்தில் இருக்கார். அப்போது தூக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்புறது மகாபாவம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரசாதத்தை அங்கே வச்சுட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்க்குறச்ச மகாராஜாவுக்கு அங்கே யாருமே இல்லை. சரி நம்ம பக்கத்தில் ஏதோ இருக்குன்னு பார்க்குறச்ச ஏதோ ஒரு பிரசாதம் இருக்குது, நம்ம அதை சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்த உடனே சரி இது வேண்டாம் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி தன்னுடைய ராஜ்யத்துக்கு புறப்படுறார். தன்னுடைய சைன்யத்தோட புறப்பட்டு போகிறச்ச ஒரு தூரம் போகிறச்ச ஒரு காவலாளி எதிரில் வர்றார். எதிரில் வந்து பரபரப்பாக சொல்கிறார், மகாராஜா நம்ம ராஜ்யத்தில் என்னாச்சுன்னே தெரியல, நம்மளுடைய செல்வங்கள் எல்லாம் கொள்ள போச்சு, நம்ம எல்லாத்தையும் எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்றச்சு என்னடா அது என்ன சொல்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பகவான் மறுபடியும் ராஜ்யத்தை நோக்கி போறச்ச மறுபடியும் இன்னொரு காவலாளி ஓடி வர்றாரு. மகாராஜா நம்ம ராஜ்யம் என்னாச்சுன்னே தெரியல, எல்லா விதமும் நம்ம ராஜ்யம் எல்லாமே வந்து ரொம்ப வழிஞ்சிக்கிட்டே வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறச்ச மகாராஜாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்னடா இது நமக்கு காலையில் நல்லா இருந்த ராஜ்யம் இப்போ என்னாச்சுன்னுட்டு பகவான் ஊரில் வந்து எல்லாரும் எல்லா அமைச்சர்களும் கூப்பிட்டு என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறச்ச யாருக்கும் எந்த பதிலும் தெரியல. அப்போது ஒருத்தர் மட்டும் கேட்குறாரு, மகாராஜா நீங்கள் காலையிலேருந்து செஞ்ச எல்லா வேலைகளையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றப்போ காலையில் இருந்து நான் எல்லா விதமான நித்திய வேலைகளை செஞ்சுட்டு நான் காட்டுக்கு போனேன், காட்டில் போயிட்டு விலங்குகள்லாம் வேட்டையாடிட்டு மத்தியான வேலை ஆயிடுச்சு, போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தவனத்தில் போய் தூங்குறச்ச அங்கே வந்து ஆதிவாசிகள்லாம் அங்கே ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட போய் எதுவுமே கேட்கல, நான் பாடு தூங்கிட்டேன். ஆனால் எழுந்து பார்க்குறச்ச அவன் யாருமே இல்லை. ஆனால் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பிரசாதம் இருந்து அதை நான் எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசனை இல்லை, நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறச்ச அப்போ சொல்கிறார், ஆஹா மகாராஜா நீங்கள் பண்ண பெரிய தப்பு அதுதா, நீங்கள் போயிட்டு தட்சணை இப்போவே போயிட்டு இந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வாங்க, நமக்கு எல்லாமே திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா மகாராஜா மறுபடியும் தன்னுடைய படைபலத்தோடு சேர்ந்து அங்கே போய் அந்த ஆதிவாசிகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து இந்த விரதத்தை வந்து ரொம்ப பக்தி சத்தையாக ரொம்ப பண்ணுறச்ச அவரை திருப்பி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு மகாராஜா எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துட்டே வரச்ச அவருடைய அந்த
அவர் எல்லாம் எதெல்லாம் குறைச்சாரோ அதெல்லாம் அவருக்கு திரும்பி வருது. அது சொல்றதாக நம்ம இந்த விரதத்தை செஞ்சு இந்த விரதத்தினால இவ்வளோ மகிமை இருக்குன்னா இந்த விரதத்தை நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ராஜ்யத்தில் எல்லாருமே இந்த விரதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்டோர பாட்டு சொல்கிறாரு. அப்போது அதனால் இந்த விரதத்தை யாரெல்லாம் செய்கிறாங்களோ இந்த விரதத்துக்கு தேவையான எல்லா விதமான பூஜை சாமான்கள்லாம் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்தை ரொம்ப அனுஷ்டிக்கும் ரொம்ப பக்தி சத்தையாக செய்ய ஆரம்பிக்கிறார். அவரும் கொஞ்ச காலத்திலேயே பார்த்தீங்கன்னா சத்யநாராயண சுவாமிக்கு பெரிய ஒரு பக்தராக மாறிடுறாரு. என்னுடைய ராஜ்யத்துக்கு சத்யபுரி அப்படின்னு பேரே வச்சிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பக்தியாக இருந்து இந்த ராஜ்யத்துக்கு இருக்கிறதுனால அவர் தான் சத்யநாராயண சுவாமினால இந்த விரதத்தை என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பக்தியாக நம்ம செய்கிறோமோ அதுக்கான பலிதம் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் சத்யநாராயண சுவாமி பேர். நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சுவாமிக்கு அதை சொல்லும்போது கண்டிப்பாக அது நிறைவேறுங்கிறது இதனால் வரைக்கும் எல்லாருமே நம்ம முன்னோர்கள் செய்யப்படுற ஆண்டோர்களால் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை. அதனால் எல்லாருமே இந்த விரதத்தை செய்யும்போது ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ பக்தியாக செய்கிறோமோ அவ்வளோ விதமான நன்மைகள் நம்ம கிடைக்கும்ன்றது இந்த ரொம்ப நிரந்தரமான உண்மைனால எல்லாருமே பக்தி விரதம் செய்யணுன்றது வேண்டிக்கிட்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.